नमस्ते। राष्ट्रभाषा संदर्भ सहित भाव समझाइए। एक्सप्लेन द कंटेक्स्ट। बच्चा, यह कौन सी नगरी है और इसका कौन सा राजा है? குழந்தை, இது எந்த மாதிரியான நகரம், மேலும் இதுக்கு यार राजा? प्रसंग, यह वाक्य भारतेंदु हरिश्चंद्र कृत अंधेर नगरी एकांगी से दिया गया है। इसमें समाज सुधार, राष्ट्र प्रेम आदि अनेक विषयों के बारे में दिया गया है। व्याख्या, इस नगर में सब चीज़ें ठके शेर में मिलती हैं। लोग मस्त जीवन बिताते हैं। इसलिए गोवर्धन दास जानना चाहता है कि इस नगर का राजा कौन है और शहर का नाम क्या है? பிரசங்க, இந்த வாக்கியம் பாரதேந்து ஹரிச்சந்திர கிருத் அப்படின்றவருடைய அந்தேர் நகரி அப்படின்ற நாடகத்திலேருந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் சமாஜ் சுதார், சமுதாய சீர்திருத்தம் பற்றியும், ராஷ்டிர பிரேம், தேசத்தினுடைய பக்தி அன்பு பற்றியும் முதலிய அநேக விஷயங்களை பற்றி கொடுத்திருக்கிறார். வியாக்கியா, இதுக்கு விளக்கணம் என்ன கொடுத்துருக்காரு? இந்த நகரத்தில் எல்லா பொருட்களும் மலிவான விலையில் கிடைக்கின்றன. மக்கள் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்கிறாங்க. ஆகையினால் கோவர்தன் தாஸ் தெரிஞ்சுக்க விரும்புகிறான், இஸ் நகர்கா ராஜா கவுன், இந்த நகரத்தினுடைய ராஜா யார், அவர் ஷஹர்கா, இந்த நகரத்தினுடைய பேர் என்ன அப்படின்ட்டு. मैं तो जानता हूँ पर इतना कहे जाता हूँ कि कभी संकट पड़े तो याद करना। प्रसंग, यह वाक्य भारतेंदु हरिश्चंद्र कृत अंधेर नगरी एकांगी से दिया गया है। गुरु महंत अपने शिष्य गोवर्धन दास और नारायण दास से ऐसा कहते हैं। अंधेर नगरी में सभी चीज़ें टके शेर बिकती हैं। यह सुनकर गुरु कहते हैं कि यहाँ के लोग मूर्ख हैं और यहाँ रहने से आपत्ति होगी, इसलिए हमें यहाँ से तुरंत निकलना है। लेकिन शिष्य गुरु की यह बात नहीं माने। तब गुरु कहते हैं कि यहाँ रहने से किसी दिन तुम लोग संकट में पड़ जाओगे, तब मेरी याद करना। मैं तो जाता हूँ, நான் போகிறேன், ஆனால் இத்தனா கஹே ஜாத்தா ஹங்கி, இதை சொல்லிட்டு போகிறார். என்ன, சங்கடம் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லிட்டு போகிறார். பிரசங்க, எங்கே இது நடக்குது, நிகழ்விடம்? இந்த வாக்கியம் பாரதேந்து ஹரிச்சந்திர கிருத்தினுடைய அந்தேர் நகரி நாடகத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. குரு மகந்த் தன்னுடைய சிஷ்யர்கள் கோவர்தன் தாஸ் மற்றும் நாராயணதாஸ்கிட்ட இப்படி சொல்கிறாரு. விளக்கம், இந்த இருட்டு நகரத்தில் எல்லா பொருட்களும் குறைந்த விலையில் விற்கிறாங்க. இதை கேட்டுட்டு குரு சொல்கிறாரு, இங்கே மக்கள் முட்டாளாக இருக்கிறாங்க, மேலும் இங்கே வசிக்கிறதுனால ஆபத்து வந்துடும். ஆகையினால் நமக்கு இங்கேருந்து சீக்கிரமாக போகணும். ஆனால் சிஷ்யங்க குருவினுடைய பேச்சை கேட்கல.
அப்போ தான் வந்து குரு சொல்கிறாரு, இங்கே வசிக்கிறதுனால என்றைக்கோ ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து சங்கடம் உங்களுக்கு வந்துடும். அப்போ வந்து என்னைய நினச்சிருப்பீங்க அப்படி சொல்கிறார். अरे मैं नाहक मारा जाता हूँ, यहाँ बड़ा ही अंधेरा है, गुरुजी तुम कहाँ हो? मैं नाहक मारा जाता हूँ, நான் வந்து நாகக்கை அழிக்க விரும்புகிறேன். இது வந்து பெரிய ஒரு இருட்டு குருஜி. தும் கஹா ஹோ, நீங்கள் எங்கே இருக்கீங்க? यह वाक्य भारतेंदु हरिश्चंद्र गृह अंधेर नगरी एकांगी से दिया गया है। शिष्य गोवर्धन दास को कोई अपराध के बिना फांसी की सज़ा दी जाती है। तब गोवर्धन दास इस प्रकार कहता है। व्याख्या: गोवर्धन दास ने चिल्लाकर कहा कि बिना किसी अपराध के फांसी की सज़ा दी जा रही है। यह नगर अंधेरी है, राजा अनबुझ है, इसलिए गोवर्धन दास अपने गुरु के वादे के अनुसार उनको बुलाता है. இந்த வாக்கியம் பாரதேந்து ஹரிச்சந்திர இதனுடைய அந்தேர் நகர், இருட்டு நகரம் என்ற நாடகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிஷ்யர் கோவர்தன் தாஸ் வந்து எந்த ஒரு குற்றமே செய்யாமல் ஃபான்சிக்கு சஜாதி, அவனுக்கு வந்து தூக்கில் தூக்கிலிடுங்க அப்படின்ற தண்டனை கிடைக்குது. அப்போ வந்து கோவர்தன் தாஸ் இந்த மாதிரி சொல்கிறான். வியாக்கியா விளக்கம்: கோவர்தன் தாஸ்னே சில்லாக்கர், சத்தம் போட்டு கூச்சலிட்டுட்டே சொல்கிறான், பினா கிசி அப்ராத் கே ஃபான்சி கி சஜா, அதாவது எந்த தவறுமே செய்யாமல், குற்றம் செய்யாமல் தூக்கு மேடையில் தண்டனை எனக்கு கொடுக்குறாங்க. இந்த நகரம் அந்தேரிகை, இதுதான் வந்து இருட்டு நகரம். ராஜா வந்து அன்புஜை, ராஜா வந்து ஒரு அறிவில்லாதவர். ஆகையினால கோவர்தன் தாஸ் வந்து தன்னுடைய குரு சொன்னது போல் அவரை வந்து கூப்பிடுறாரு, குருவை நினச்சி கூப்பிடுறாரு. இப்படி ஆயிடுச்சே, சிக்க போகிறனே அப்படி சொல்லி. ஓகே, தன்யவாத்.